அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எளிய இயந்திரங்களை எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். கடந்த வீடியோவில் லேத் இயந்திரத்தை எவ்வாறு அமைப்பது என்று விவாதித்தோம். இந்த வீடியோவில் துளையிடும் மற்றும் பவர் ஹாக்ஸா இயந்திரத்தை எவ்வாறு அமைப்பது என்பது பற்றி விவாதிப்போம். உலோகம், பீங்கான், மரம், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் துளையிட பயன்படும் கருவி துளையிடும் இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அது நகரலாம் அல்லது அசையலாம். துளையிடும் இயந்திரம் உருவாக்கக்கூடிய துளை வகைகள் மற்றும் வடிவியலின் பின்வரும் பட்டியல் அது எவ்வளவு பல்துறை திறன் கொண்டது என்பதை விளக்குகிறது. துளையிடுதல், ட்ரில்லிங். துளையிடும் இயந்திரத்தின் மிகவும் பொதுவான பயன்பாடானது குருட்டுத்தனமாக அல்லது ஒரு பனிப்பொருளில் ரீமிங். இந்த செயல்முறை பரிமாணங்களின் துல்லியம், டைமென்ஷன்ஸ் அக்யூரசி மற்றும் ஏற்கனவே துளையிடப்பட்ட ஒரு துளையின் மேற்பரப்பு முடிவை மேம்படுத்துகிறது. கவுண்டர் சிங்கிங். ஒரு துளை துளையிடப்பட்ட பிறகு பணியிடத்தில் ஒரு கவுண்டர் சிங்க் செய்வது அவசியம். முடிக்கப்பட்ட தயாரிப்பின் மேற்பரப்புடன் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டிய ஒரு ஃபாஸ்டனர் ஹெட் அதன் கூம்பு வடிவ கட் அவுட் காரணமாக ஒரு கவுண்டர் சிங்க் டேப்பிங். ஒரு திருகு அல்லது போல்ட் போன்ற ஒரு திரிக்கப்பட்ட ஃபாஸ்டனருக்கு இடமளிக்க துளையிடப்பட்ட பிறகு ஒரு துளை திரிக்கப்பட வேண்டியிருக்கும். உள் நூல்களை வெட்ட சாதனத்துடன் ஒரு தட்டு இணைக்கப்படலாம். போரிங். போரிங் நுட்பத்தின் மூலம் இருக்கும் துளையின் விட்டத்தை அதிகரிக்க ஒரு துளையிடும் இயந்திரத்தை பயன்படுத்தலாம். கவுண்டர் போரிங். ஒரு ஃபாஸ்டனரின் தலை வேலை பரப்புடன் அல்லது அதற்கு கீழே ஃப்ளஷ் பொருத்தப்படுவதற்கு ஒரு மேலோட்டமான விரிவாக்கப்பட்ட உருளை வடிவ கட் அவுட் ஒரு எதிர் போரிங் கருவியை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. துளையிடும் இயந்திரம் அமைத்தல். உலோகம், பீங்கான், மரம், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் துளையிட பயன்படும் கருவி ட்ரில்லிங் மெஷின் எனப்படும். அது நகரலாம் அல்லது அசையலாம். இயந்திரங்களின் சரியான செயல்பாட்டிற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இயந்திரங்கள் பொதுவாக வசதியாக அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். உற்பத்தியாளர் அறிவுறுத்தலின்படி அடித்தள திட்டத்தை தயாரிக்கவும். திட்டத்தின்படி அடித்தளத்தை உருவாக்கலாம். அடித்தளம் அமைக்கும் முன் கீழே வைத்திருக்கும் போல்ட்டை செருகவும். இயந்திரத்தின் எடைக்கு ஏற்ப அடித்தளத்தின் ஆழம் செய்யப்படுகிறது. இயந்திரத்தை சமன் செய்வதற்கும் சீரமைப்பதற்கும் நிலையில் வைக்கலாம். அடித்தளத்தை அமைப்பதற்கு முன் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஹோல்டிங் டவுன் துளை வழியாக அடித்தளம் போல்ட் செருக்கப்படுகிறது. கான்கிரீட் அமைத்த பிறகு இயந்திரம் தரையில் அடித்தள போல்ட் மீது வைக்கப்படுகிறது. ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி இயந்திரத்தை சரியாக சீரமைக்கவும். நீளமான மற்றும் குறுக்கு திசையில் சில அளவிடும் பகுதிகளுக்கு ஸ்பிரிட் நிலை பயன்படுத்தப்படுகிறது. செருகும் வெட்ஜ் இயந்திர படுக்கையின் கீழ் இடைவெளியில் செலுத்தப்பட வேண்டும். வெட்ஜை செருகிய பிறகு ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி அளவை சரிபார்க்கவும். கிட்டத்தட்ட தூய சிமெண்டின் கிரீம் கலவையை ஊற்றுவதன் மூலம் க்ரூட்டிங் செய்யப்படுகிறது. க்ரூட்டிங் அமைத்த பிறகு வெட்ஜ் அகற்றப்படலாம். இயந்திர அடித்தளம் அடித்தள போல்ட்டுகளுக்கு இறுக்கமாக திருகப்படுகிறது. நட்களை இறுக்கிய பிறகு இயந்திரத்தின் சரியான நிலையை மீண்டும் ஒருமுறை ஸ்பிரிட் லெவல் மூலம் சரிபார்க்க வேண்டும். சர்க்கியூட் பிரேக்கர்களின் பொருத்தமான விவரக்குறிப்புடன் மின் விநியோகத்தை இயந்திரத்துடன் இணைக்கவும். இறுதியாக நடைமுறை சோதனை மற்றும் வடிவியல் சோதனை செய்யுங்கள். உருளைகளில் துளையிடும் இயந்திரத்தை நகர்த்துதல். குறிக்கோள்: உருளைகளை பயன்படுத்தி துளையிடும் இயந்திரத்தை விரும்பிய இடத்திற்கு உயர்த்தவும் நகர்த்தவும் இது உங்களுக்கு உதவும். ஒரு மரத்தொகுதியை இயந்திரத்தின் அடிப்பாகத்தில் தூக்கியவுடன் வைக்க தயாராக வைக்கவும். குரோபார்களை பயன்படுத்தி இயந்திரத்தின் ஒரு மூலையை தூக்கி இயந்திரத்தின் கீழ் மரத்தொகுதியை வைக்கவும். இயந்திரத்தை மரத்தடியில் இறக்கவும். இயந்திரத்தின் எதிர் மூலையில் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இயந்திரத்தின் கீழ் சமமாக விநியோகிக்கப்படும் 3 அல்லது 4 உருளைகளை வைக்கவும். குரோபார்கள் மூலம் இயந்திரத்தை தூக்கி மரத்தொகுதிகளை அகற்றவும். இயந்திரத்தை ரோலர்களில் சமமாக இறக்கவும். நகரும் முன் பாதை தடைகள் இல்லாமல் இருக்கிறதா என சரிபார்க்கவும். இயந்திரத்தின் முன் ஒரு ரோலரை வைக்கவும். அமைந்துள்ள இடத்திற்கு மேலே குரோபார்கள் மூலம் சுமையை மெதுவாக முன்னோக்கி தள்ளவும். சுமைக்கு பின்னால் ஒரு உருளை எஞ்சியிருக்கும் போது அதை வெளியே எடுத்து சுமைக்கு முன்னால் வைக்கவும். குறிப்பு: குரோபார் பட்டையை கையாளும் சரியான மற்றும் தவறான முறையை படம் காட்டுகிறது. பவர் ஹாக்ஸா இயந்திரத்தை நிறுவுதல். உலோகம், பீங்கான், மரம், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் துளையிட பயன்படும் கருவி துளையிடும் இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அது நகரலாம் அல்லது அசையலாம்.
இயந்திரங்களின் சரியான செயல்பாட்டிற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இயந்திரங்கள் பொதுவாக அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். உற்பத்தியாளர் அறிவுறுத்தலின்படி அடித்தள திட்டத்தை தயாரிக்கவும். திட்டத்தின்படி அடித்தளத்தை உருவாக்கலாம். அடித்தளம் அமைக்கும் முன் கீழே வைத்திருக்கும் போல்ட்டை செருகவும். இயந்திரத்தின் எடைக்கு ஏற்ப அடித்தளத்தின் ஆழம் செய்யப்படுகிறது. இயந்திரத்தை சமன் செய்வதற்கும் சீரமைப்பதற்கும் நிலையில் வைக்கலாம். அடித்தளத்தை அமைப்பதற்கு முன் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஹோல்டிங் டவுன் துளை வழியாக ஒரு அடித்தள போல்ட்டில் செருகப்பட்டது. கான்கிரீட் அமைத்த பிறகு இயந்திரம் தரையில் அடித்தளம் போல்ட் மீது வைக்கப்படுகிறது. ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி இயந்திரத்தை சரியாக சீரமைக்கவும். நீளமான மற்றும் குறுக்கு திசையில் சில அளவிடும் பகுதிகளுக்கு ஸ்பிரிட் நிலை பயன்படுத்தப்படுகிறது. செருகும் வெட்ஜ் இயந்திர படுக்கையின் கீழ் இடைவெளியில் செலுத்தப்பட வேண்டும். வெட்ஜை செருகிய பிறகு ஸ்பிரிட் அளவை பயன்படுத்தி அளவை சரிபார்க்கவும். தூய சிமெண்டின் கிரீம் கலவையை ஊற்றுவதன் மூலம் க்ரூட்டிங் செய்யப்படுகிறது. க்ரூட்டிங் அமைத்த பிறகு வெட்ஜ் அகற்றப்படலாம். இயந்திர அடித்தளம் அடித்தள போல்ட்டுகளால் இறுக்கமாக திருகப்படுகிறது. நட்களை இறுக்கிய பிறகு இயந்திரத்தின் சரியான நிலையை ஸ்பிரிட் லெவல் மூலம் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்க வேண்டும். சர்க்கியூட் பிரேக்கர்களின் பொருத்தமான விவரக்குறிப்புடன் மின் விநியோகத்தை இயந்திரத்துடன் இணைக்கவும். இறுதியாக நடைமுறை சோதனை மற்றும் வடிவியல் சோதனை செய்யுங்கள். உருளைகளில் துளையிடும் இயந்திரத்தை நகர்த்துதல். குறிக்கோள்: உருளைகளை பயன்படுத்தி ஒரு துளையிடும் இயந்திரத்தை விரும்பிய இடத்திற்கு உயர்த்தவும் நகர்த்தவும் இது உங்களுக்கு உதவும். ஒரு மரத்தொகுதியை இயந்திரத்தின் அடிப்பாகத்தில் தூக்கியவுடன் வைக்க தயாராக வைக்கவும். குரோபார்களை பயன்படுத்தி இயந்திரத்தின் ஒரு மூலையை தூக்கி இயந்திரத்தின் கீழ் மரத்தொகுதியை வைக்கவும். இயந்திரத்தை மரத்தடியில் இறக்கவும். இயந்திரத்தின் எதிர் மூலையில் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இயந்திரத்தின் கீழ் சமமாக விநியோகிக்கப்படும் 3 அல்லது 4 உருளைகளை வைக்கவும். குரோபார்கள் மூலம் இயந்திரத்தை தூக்கி மரத்தொகுதிகளை அகற்றவும். இயந்திரத்தை ரோலர்களில் சமமாக இறக்கவும். நகரும் முன் பாதை தடைகளில்லாமல் இருக்கிறதா என சரிபார்க்கவும். இயந்திரத்தின் முன் ஒரு ரோலரை வைக்கவும். அமைந்துள்ள இடத்திற்கு மேலே குரோபார்கள் மூலம் சுமையை மெதுவாக முன்னோக்கி தள்ளவும். சுமைக்கு பின்னால் ஒரு உருளை எஞ்சியிருக்கும் போது அதை வெளியே எடுத்து சுமைக்கு முன்னால் வைக்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு லேத் இயந்திரத்தை நிறுவ முடியும் என்று நம்புகிறேன். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.